அடுத்தவர்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய மண்டைக்குள்ள போட்டு குழப்புக்கிறது தான். இதற்கு ஒரு குறள் பெஸ்டான குறள் திருவள்ளுவரே ஒரு இடத்துல சொல்றாரு, எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதன்படி நீங்க நடங்க. அதாவது ஒருத்தர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்தை நாம மதிக்கணும். ஆனா அந்த கருத்தை ஏத்துக்கணுமா வேண்டாமா, அதுல நியாயம் இருக்கா, சரி இருக்கா, தவறா அப்படின்றது நமக்குன்னு அறிவு கொடுத்துருக்கா கடவுள். அந்த அறிவின் அடிப்படையில் நம்ம சோதிச்சு பார்க்கணும். அதாவது நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சாலே நமக்கு தெரிய வரும் அந்த கருத்துல அந்த கருத்து சரியா தவறா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இல்லையா. ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க.